கேளடி கண்மணி, நான் உங்கள் யாழினி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அசுரனின் முல்லைக்கொடி பகுதி 12. இதற்கு முந்தைய பகுதிகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். புதுசாக கதைக்குள்ளே நுழையிறவங்க அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கதைக்குள்ளே வாங்க. அப்பதான் கதை உங்களுக்கு புரியும். என்னம்மா, சாமி வரம் கொடுத்துடுச்சா என்று கேட்டபடி வீட்டிற்குள் நுழைந்தாள் வாசுகி. என்னடி, உள்ளே நுழையும் போதே உளறிக்கிட்டு வர என்றார் பார்வதி. அதாம்மா, காலையில வேலை இல்லாத வேலையா ஜோசியரை பார்க்க போனீங்களே, அவர் நிறைய கொடுத்து அனுப்பிச்சாரா என்றாள் நக்கலாய். உனக்கும் உங்க அப்பாக்கும் என்னைய கண்டா அவ்வளோ இழப்பமா போயிடுச்சு. ச்சே, என் மக இருந்த வரைக்கும் என்னைய எப்படி பார்த்துக்கிட்டான் என்று நொடிந்தார். அட அட அட, அப்புறம் ஏன் உங்க மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பணும்? இங்கேயே வச்சு செல்லம் தங்கம்னு கொஞ்ச வேண்டியது தானே என்று பதிலுக்கு நொடிந்தாள் மகள். சரி சரி, வந்ததும் வாயடிக்காம போய் முகம் கழுவி விட்டு வா. சூடா காஃபி கொடுக்கிறேன். இருமா, ஒரு குளியல் போட்டு வரேன், ரொம்ப கசகசன்னு இருக்கு என்றபடி உள்ளே சென்று விட்டாள் வாசுகி. அவளுக்கு நாளைக்கு ஒரு முறையாவது தான் தாயோடு வம்பிழுக்காவிட்டால் தூக்கமே வராது. அவரது அன்னைக்குமே மகள் வீட்டில் கலகலப்பாக பேசிக்கொண்டு வாயடித்து கொண்டு இருந்தால்தான் பிடிக்கும். வாசுகி அமைதியாக இருந்தால் என்னடா எதுவும் பிரச்சனையா என்று கேட்க ஆரம்பித்து விடுவார். சில நேரம் வாசுகி தன் தாயை வம்பிழுக்கவே அமைதியாய் இருப்பது போல நடிப்பாள். வாசுகியின் அண்ணன் குமார் இங்கு இருந்தவரை தாயும் மகனும் ஒரு கட்சி, தந்தையும் மகளும் ஒரு கட்சி. வீட்டில் கலகலப்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் பஞ்சம் இல்லை. இப்பொழுது அவன் வெளிநாட்டில் வேலை கிடைத்து போய்விட இருப்பது இவள் மட்டும்தானே. ஆதலால் பெற்றோர்கள் இருவருக்கும் மகளின் மீது ஒரு தனி பாசமே வந்தது. இன்னும் கொஞ்ச நாள் தான் வாசுகி இங்க நம்ம கூட இருப்பா. அப்புறம் கல்யாணமாகிட்டா அவன் புருஷன் வீட்டுக்கு போயிடுவா என்னங்க என்று இரவு தூங்கும் பொழுது தன் கணவரிடம் ஒரு முறையாவது கேட்டு விடுவார் பார்வதி. அதுக்கு என்னம்மா செய்யறது? பொண்ணா பிறந்தா இதையெல்லாம் தாண்டித்தானே ஆகணும். இப்போ நீ வந்து என் கூட வாழலையா என்று மனைவிக்கு சமாதானம் கூறுவார் யோகேந்திரன். என்னவோங்க, இங்க இருக்கிறது வரைக்கும் அவ சந்தோஷம் மட்டும்தான் பார்த்து இருக்கா. அதே மாதிரி அவ வாழ்க்கையும் சந்தோஷமா அமைஞ்சிடும் என்று கூறியவாறே இருவரும் மகளின் வாழ்வை பற்றி யோசியபடி உறங்குவர். இப்படி இவர்கள் ஒரு பக்கம் வாசுகியை எண்ணி பேசியபடி உறங்க, இன்னொருவனோ அவளையே எண்ணி தன் உறக்கத்தை தொலைத்து இருந்தான். அது வேறு யாரும் இல்லை, ஆதித்யன்தான். பஞ்சு மெத்தையில் குளிரூட்டப்பட்ட அறையில் என்ன புரண்டு படுத்தும் அவனுக்கு உறக்கம் இல்லை. கண்களை மூடினாலும் திறந்தாலும் தெரிவது எல்லாம் அவள் முகம் மட்டுமே. அவனது மனம் வாசுகியை முதலாய் சந்தித்த தினத்தை நினைத்து பார்த்தது. அவன் மனமும் சுமார் 3 மாதங்கள் பின்னோக்கி சென்றன. டே அண்ணா, நில்லுடா, எத்தனை தடவை சொல்றேன், எருமை அண்ணா என்ற குரல் கேட்டு அந்த அண்ணன் திரும்பி பார்த்தானோ இல்லையோ, ஆதித்யன் தனக்கு சொந்தமான அந்த பெரிய ஷாப்பிங் மாலில் நடந்து செல்லும் பொழுது திரும்பி பார்த்தான். ஆலிவ் பச்சை வண்ணத்தில் சிறு சிறு சிகப்பு பூ போட்ட சுடிதார் அணிந்து யாரையும் கண்டு கொள்ளாது தான் இவ்வுலகின் மகாராணி என்ற மிடுக்கோடு நடந்து வந்தாள் ஒரு இளம்பெண். அவளை கண்ட அந்த நொடியே ஆதித்யனின் மனோரதம் ஓட ஆரம்பித்தது. தேவத மாதிரி இருக்கா என்று எண்ணும் பொழுதே அவள் அண்ணன் என்று அழைத்த ஒருவன், என்ன வாசுகி, ஏன் என் மானத்தை வாங்குற என்று பல்லை கடித்தான். பின்ன நான் நில்லுன்னு சொல்றேன்ல, நிக்காம போனா என்ன அர்த்தம்? சரி, அதெல்லாம் விடு, எனக்கு ஒரு சந்தேகம் என்று கேட்டாள், ஏதோ மிக முக்கியமான கேள்வி கேட்பவள் போல முகம் வைத்து. இவர்களுக்கு பக்கவாட்டில் நின்று இருந்த ஆதித்யனும் உன்னிப்பாய் கவனித்தான். என்ன கேட்க போறாய் என்று யோசித்தவாறே, அது ஒண்ணுமில்லடா அண்ணா, இந்த கடையில உன் மானத்தை நிஜமாவே விற்கிறாங்களா என்றாள் ஒன்றும் தெரியாமல் முகம் வைத்து. இதை கேட்டு அவள் தமையன் குமாரோ கொலைவெறியில் முறைத்தான். என்ன பாக்குற? நீதானே சொன்ன ஏன் என் மானத்தை வாங்குறேன்னு. சரி சொல்லு, எவ்வளோ வாங்கலாம் என்று கேட்கவும் ஆதித்யனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அப்பா, சரியான வாயாடியாயிருப்பா போல. ஆமா, இவ பேரு ஏதோ அவன் சொன்னானே என்று யோசித்தவனுக்கு மறந்தும் கூட பெயர் ஞாபகம் வரவில்லை. தன் வேலைகளையெல்லாம் விட்டு அன்று நாள் முழுவதும் அவள் பெயர் என்ன என்றே சிந்தித்து கொண்டு இருந்தான். ச்சே, என்ன இது, நானா இப்படி இருக்கேன்? ஆதி, நீ ரொம்ப மோசம். இப்படி ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம் பார்த்த பொண்ணை பத்தி இப்படி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க என்று அவன் மனம் கேள்வி எழுப்ப, இன்று வரை அந்த கேள்விக்கு அவனுக்கு விடை தெரியவில்லை. இரவு படுக்கையில் படுத்த பின் தினமும் இப்படித்தான் ஆதித்யன் வாசுகியை முதலில் சந்தித்த தினத்தில் இருந்து சிந்திக்கத் தொடங்குவான். இப்படியாக இவர்களின் 2ஆம் சந்திப்பு நினைவு வந்தது.
அதிகாலை நேரம். சூரியன் தன் கரங்களை கொண்டு பூமி பெண்ணை தழுவிக்கொண்டு இருந்தாள். ஆதித்யன் தன் குடும்பத்தினருக்கு திதி கொடுக்கவென்று கடற்கரைக்கு சென்று இருந்தான். அவனோடு அவன் தம்பிகளும் இருந்தனர். குடும்பத்திற்கு மூத்தவனாக அனைத்து சாஸ்திர சம்பிரதாயங்களையும் முடித்து கடலில் பிண்டத்தை கரைத்து 3 முறை மூழ்கி எழுந்தான் ஆதி. மனதில் தன் குடும்பத்தில் இருந்த அனைவரையும் வேண்டிக் கொண்டான். 3வது முறை மூழ்கி எழும்போது அந்த குரல் கேட்டது. வா, இந்த கால நேரத்துல இப்படி வந்து கடல்ல நின்று சூரியனை சைட்டடிக்கிறதே செம்மையா இருக்குல்ல என்ற குரல் கேட்டு விழிகள் திறந்தான். அப்படியே திகைத்து நின்றான். யாரை அவன் காணமாட்டோமோ என்று ஏங்கிக் கொண்டு இருந்தானோ அவளே அவன் கண் முன்னால் நின்று இருந்தாள். ஹே வாசுகி, பாப்பா, அந்த பக்கம் போய் கிளீன் செய்யணுமாம் என்று யாரோ அழைக்கவும் 1 நிமிஷம் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு மீண்டும் ஒரு நொடி கண்கள் மூடி நின்று இருந்தாள் வாசுகி. தன் கால்களை அலைகள் வரட்டும் என்று. அவள் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் இருந்து வந்து இருந்தார்கள் போல. நிறைய ஆட்கள் இருந்தனர். அனைவரும் குழுவாக பிரிந்து கடற்கரையை சுத்தம் செய்து கொண்டு இருந்தனர். ஆனால் ஆதித்யனுக்கு வேறு எதுவுமே மனதில் பதியவில்லை, அவளின் பெயரைத் தவிர. வாசுகி, மை வாசுகி என்று கூறிக்கொண்டான். அவனை அறியாமல் ஒரு புன்னகை வந்து ஒட்டி கொண்டது அவன் முகத்தில். எப்பொழுதும் இந்த நாளில் அண்ணனும் முகம் இறுகிப்போய் வேதனையை மறைத்து இருக்கும். ஆனால் இன்றோ புன்னகையுடன் காணவும் ஆச்சரியமாக பார்த்தனர் தம்பிகள் மூவரும். அவர்களின் பார்வையை கண்டு கொண்ட ஆதித்யனோ இமைக்கும் பொழுதில் தன் முகத்தை மாற்றிவிட்டான். ஆனால் சோழன் கண்டுவிட்டான் என்னவோ இருக்கிறது என்று. இதையெல்லாம் இப்பொழுது நினைத்து பார்த்தால் ஆதித்யனுக்கு சிரிப்பு தாங்கவில்லை. புன்னகையோடு தன்னவளை எண்ணியபடி படுத்து இருந்தான். அம்மா, அம்மா, எங்கம்மா என் ப்ளூ கலர் சுடி என்று தன் அறையில் இருந்து காட்டுக்கத்தலாக கத்திக்கொண்டு இருந்தாள் வாசுகி. வாசுகியின் அன்னை பார்வதியோ சமையல் அறையில் இருந்தார். அம்மா என்று கத்தியபடி வரும் மகளை மௌனமாக எதிர்கொண்டார் அன்னை. என்னம்மா, நான் அப்பறந்து கேட்கிறேன்ல, எங்கம்மா என் ப்ளூ கலர் சுடி என்று மீண்டும் தன் கேள்வியை கேட்கவும் பார்வதி அவளை ஆச்சரியமாக பார்த்தார். ஏண்டி வாசுகி, வேலைக்கு போற அன்னைக்கே நீ சூரியன் நடுவானத்துக்கு வரவும் தான் முழிப்ப. இன்னைக்கு நீவு நாளும் அதுவுமா காலங்காத்தால எங்க போக எந்திரிச்சு குளிச்சு வேற வந்து நிக்கிற? அம்மா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க ஏன் பதில் கேள்வி கேட்கிறீங்க? சொல்லுமா, சுடி எங்க? ஏண்டி இப்படி வந்து நொய்யி நொய்யின்னு பேசிட்டு இருக்க? தள்ளு, உங்க அப்பா வேற எதுவும் மீட்டிங் போகணுமா, நான் சமையல் செய்யணும், போய் இருக்கிற சுடிதாரை எடுத்து போடு என்று மகளை நகட்ட பார்த்தார். அவளோ அவ்விடம் விட்டு அசைவதா இல்லை. அவளை பார்த்து முறைத்து கொண்டே ஏண்டி என் உயிரை வாங்குற என்றார் பார்வதி. நான் கேட்டதுக்கு பதில் சொன்னா நான் ஏன் உங்க உயிரை வாங்குறேன் என்றாள் பதிலுக்கு மகள். ஏன் வேற சுடிதாரே இல்லையா உன்கிட்ட என்று பதில் கூறினார் மகளிடம் காய்கறி நறுக்கிக் கொண்டே. அம்மா, நான் லைப்ரரி போகணும், அப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் போகணும். இப்ப கொஞ்ச நேரத்துல நான் கிளம்புனாதான் மதியம் வீட்டுக்கு வருவேன், இல்ல நான் சாயங்காலம்தான் வருவேன் என்றாள். அது சரி, வீட்டுல இருக்கிறதே ஒரு நாள் தான் வாரத்துல, இப்படி வேற நீ ரவுண்டு அடி. எல்லாம் உங்க அப்பாவை சொல்லணும். அவர் கொடுக்கிற செல்லம் தான் உனக்கு இப்படியெல்லாம் பேச வைக்கிறது. அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம் என்று கடிந்தார். என்ன, ஏன் தலை இங்கு உருளுது என்ற கேட்டபடி வந்தார் யோகேந்திரன். மகள் அங்கு இருப்பதை கண்டதும், வாசுகி குட்டி இங்கதான் இருக்கியா, இந்த செக்க கலெக்ஷன்ல போட்டு சரியா என்று வினவவும், ஏங்க நான் அவளை வெளியே போக வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னடானா அவளை வெளியே அனுப்பி ஒரு வேலை வேற சொல்லிட்டு இருக்கீங்க என்று தன் கோப வெளிகளை கணவரிடம் திருப்பினார். தன் தந்தையிடம் காசோலையை வாங்கி கொண்டு, அப்பாடி நல்ல வேலை அப்பா வந்து தலை கொடுத்தாரு என்று நினைத்து மகிழ்ந்தபடி மெல்ல தன் அறைக்கு நழுவினாள். வெளியே தாயும் தந்தையும் பேசும் குரல் கேட்டாலும் அதையெல்லாம் சிறிதும் பெரிது பண்ணாமல் வெளியே போக தயாராகி கிளம்பி வந்தாள். ஒரு மனுஷி வீட்டில் இருக்கிறதே ஒரு நாள் தான், அன்னைக்கும் இப்படித்தான் நீங்க சண்டை போடுவீங்களா? சேச்சே, இந்த வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை, நான் வெளியே போறேன் என்று கூறியபடி தாயின் பதிலுக்கு காத்திராமல் வெளியே ஓடிவிட்டாள். ஏய் வாசுகி நில்லுடி என்று தன் அன்னை கூறுவது கேட்டாலும் திரும்பியும் பார்க்காமல் தன் ஸ்கூட்டியில் பறந்து விட்டாள். பார்வதி கோபமாக உள்ளே வரவும் யோகேந்திரன் சிரித்து கொண்டு இருந்தார். என்னங்க சிரிக்கிறீங்க, அவ சாப்பிடாம கூட போயிட்டா என்று ஒரு தாயாய் அவர் ஆதங்கப்படவும், என்ன பார்வதி இது, அவ என்ன இன்னும் சின்ன பிள்ளையா என்று தன் மனைவியை சமாதானம் செய்தார். தெரியுதுல்ல இன்னும் சின்ன பிள்ளை இல்லைன்னு, அப்போ எப்போ உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்க போறீங்க என்று தன் அடுத்த கேள்வியை எழுப்பவும் வீட்டின் அழைப்பு மணி ஒலிக்கவும் சரியாக இருந்தது. அழைப்பு மணி சத்தம் கேட்கவும் கணவனும் மனைவியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர்.
யாராயிருக்கும் இந்த நேரத்துல என்று யோசித்தபடி சென்று கதவை திறந்தார் பார்வதி. வெளியே காவி வேட்டி சட்டை அணிந்த ஒரு நபர் நிற்கவும் அவரை என்ன வேண்டும் என்பது போல ஒரு பார்வை பார்த்தார் பார்வதி. வணக்கம்மா, நான் ஜோசிய சுவாமி வீட்டில் இருந்து வரேன். உங்க பொண்ணு ஜாதகம் போட்டோ எல்லாம் பூஜைக்கு கொடுத்து இருந்தீங்களாம். சுவாமி பூஜை முடிஞ்சு பிரசாதம் அப்புறம் போட்டோ ஜாதகம் எல்லாம் கொடுத்து விட்டார் என்று கூறியவுடன் பார்வதியின் மனம் மகிழ்ந்தது. இப்போதான் கல்யாண விஷயம் பேச ஆரம்பிச்சேன். உடனே பிரசாதம் வருதுன்னா எல்லாம் அந்த ஆண்டவன் கிருபதான் என்று எண்ணியபடி வாங்க வாங்க உள்ள வாங்க என்று அந்த நபரை அழைக்கவும், இல்லங்கம்மா, நான் இன்னும் நிறைய வீட்டுக்கு போய் பிரசாதம் கொடுக்கணும் என்று கூறி சென்று விட்டார். கதவை திறக்க சென்ற பார்வதி இன்னும் உள்ளே வராமல் என்ன செய்கிறாள் என்று பார்க்க யோகேந்திரன் வாசலுக்கு வரவும் என்னங்க என்று கூறிக்கொண்டு மகிழ்ச்சியாக பார்வதி உள்ளே வரவும் சரியாய் இருந்தது. என்ன பார்வதி, யார் வந்தது? என்னங்க, நான் இப்பத்தானே வாசுகி கல்யாணம் பத்தி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா பாருங்க, சரியா அந்த நேரம் பார்த்து பிரசாதம் வந்து இருக்கு. இது எவ்வளோ நல்ல சகுனம் பாருங்க என்று சிரித்த முகமாய் பேசும் தன் மனைவியை புரியாத பார்வை ஒன்றை பார்த்து என்ன பிரசாதம் என்று கேள்வி கேட்டார். அதாங்க, அந்த ஜோசியர் வீட்டுக்கு போனோம்ல, அவர் பூஜையில வச்சு பிரசாதம் கொடுத்து அனுப்புனாரு. என்னங்க, இன்னைக்கு தரகரை வர சொல்லி நம்ம வாசுகி ஜாதகம் கொடுக்கணும். குமாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். இப்பயே அவன்கிட்ட லீவுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிடணும் என்று அவர் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போனார். பார்வதி, கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுமா? இது என்ன சந்தையில காய் வாங்குற விஷயமா? இன்னைக்கு ஜாதகம் கொடுத்து நாளைக்கு கல்யாணம் வைக்க? இது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? கொஞ்சம் நிதானமாக தான் பார்க்கணும் என்று கணவர் கூறவும், என்னங்க இது என்ன நீங்க பார்க்குற கணக்கு வழக்கா? நிதானமா பார்க்க? நம்ம பொண்ணு கல்யாணங்க, இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க. இப்பயே அவளுக்கு 24 வயசு ஆச்சு. ஒரு அம்மாவா இதக்கூட நான் சொல்ல உரிமை இல்லையா என்று கோபமாக பேசினார் பார்வதி. அவரது மன உணர்வுகளை புரிந்து கொண்ட யோகேந்திரன், சரிம்மா, விடு விடு, டென்ஷன் இல்லாம இரு. இது சந்தோஷமா செய்ய வேண்டிய வேலை. நான் தரகரை சாயங்காலமா வர சொல்றேன் என்று மனைவியிடம் தன்மையாக பேசிவிட்டு சென்றார். பார்வதிக்கு இப்பொழுதுதான் மனம் அமைதியடைந்தது. ஆண்டவா, என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடு சாமி. அவ எப்பையும் இதே சந்தோஷத்தோட இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டார். ஆதித்யன் எப்பொழுதும் வாரத்திற்கு 2 நாட்கள் மட்டுமே தன்னுடைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் செல்வான், கணக்குகள் எல்லாம் பார்க்க. ஆனால் என்று வாசுகியை அங்கு பார்த்தானோ அன்றிலிருந்து அடிக்கடி செல்ல ஆரம்பித்தான். அங்கே வேலை செய்பவர்கள் கூட ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களின் ஆச்சரிய பார்வையை உணர்ந்தாலும் அதையெல்லாம் சிறிதும் பொருட்படுத்தாமல் மேனேஜரிடம் ஏதோ பேசிக்கொண்டு இருந்தான். அவன் பேச்சு மேனேஜரிடம் இருந்தாலும் பார்வையை அங்கே இங்கே என்று சுற்றி சுற்றி வந்தது. அதை எதிரில் நிற்பவரோ, முதலாளிக்கு பேச்சு இங்க இருந்தாலும் எப்படி சுத்தி நடக்கிறதையெல்லாம் கவனிக்கிறாரு. அதான் இவங்க எல்லாம் முதலாளியா இருக்காங்க என்று மனதில் மெச்சிக்கொண்டார். அவரிடம் பேசிவிட்டு தன் அறையில் அமர்ந்து கணினியில் ஏதோ பார்த்து கொண்டு இருந்தான் ஆதித்யன். அவன் மேஜை மீது 2 கணினிகள் இருக்கும். ஒன்று அவன் வேலை செய்வதற்கு, இன்னொன்று சிசிடிவி கேமராவில் பதிவாகும் காட்சிகளை ஒளிபரப்பும். வேலை செய்து கொண்டு இருந்தவன் எதேச்சையாக திரும்பி வீடியோவை பார்த்தான். இல்லை, அவனது உள்ளுணர்வுகள் அவனை பார்க்கும்படி தூண்டியதோ என்னவோ. பார்த்தவன் வெளிகள் வெறிந்தன. அப்படியே தன்னை மறந்து ஒரு நிமிடம் அமர்ந்து விட்டான். அவனது வாய் மட்டும் வாசுகி என்று அவள் பெயரை உச்சரித்து அவள் பெயரை கூறியதும் எங்கு இருந்துதான் அவனுக்கு வேகம் வந்ததோ, பட்டென்று தன் இருக்கையில் இருந்து எழுந்து வேகமாக வெளியே வந்தான். வாசுகி லிப்டின் வழியாக மேல்தரத்திற்கு செல்ல காத்திருந்தாள். ஆதித்யனும் மேலே செல்ல காத்திருப்பவன் போல அங்கே சென்று நின்று கொண்டான். அவன் மனவோ பேசலாமா வேண்டாமா என்று அவனுள்ளே பட்டிமன்றம் நடத்தி கொண்டு இருந்தது. ஆனால் வாசுகியோ தன்னருகே ஒருவன் நிற்பதை கூட கவனிக்கவில்லை. பார்க்கறாளா பாரு, எவ்வளோ தெனாவெட்டா நின்றுட்டு இருக்கா, கொஞ்சம் திமிரும் இருக்குமோ என்று யோசித்துக் கொண்டு இருந்தான். லிப்டின் கதவுகள் திறக்கவும் இருவருமே உள்ளே நுழைந்தனர். லிப்டின் உள்ளே இருக்கும் பணியாள் வேகமாக கைகளை உயர்த்தி வணக்கம் வைத்தான் ஆதித்யனுக்கு. அவனுக்கு தலையசைத்து ஏற்றுக்கொண்டான். இதை கண்ட வாசுகி யாரோ பெரிய ஆள் போல என்று நினைத்து கொண்டாள். ஆனாலும் மறந்தும் கூட ஆதித்யனின் பக்கம் திரும்பவில்லை. ஆதித்யனோ 2nd ஃப்ளோர் என்று கூற வந்தவன் வாசுகி 5th ஃப்ளோர் என்று கூறவும் அவனும் அதையே கூறி வைத்தான். அப்பா, 5th ஃப்ளோர் வர இவ கூட இருக்கலாம் என்று சிறுவன் போல குதூகலித்தான். ஆனால் அவளோ தன் அலைபேசியை நோண்டிய வண்ணம் நின்று இருந்தாள். அவளையே பார்த்து நின்று இருந்தவனுக்கு பொழுது போனதே தெரியவில்லை போல. கண்மூடி திறப்பதற்கு முன் 5வது தளம் வந்து விட்டது. அடச்ச, இப்படியா சீக்கிரம் வரணும் என்று
தன்னை நொந்தபடி வெளியேறினான். ஆனால் அது முழுக்க முழுக்க இளம் பெண்களுக்கான தலம் என்பதை மறந்து போனான் ஆதி. எப்பொழுதும் அங்கே அவ்வளவாக செல்ல மாட்டான். அங்கே பணியில் இருந்த பெண்கள் எல்லாம் அவனை ஆச்சரியமாக பார்த்தனர். இன்று வாசுகியை தொடர்ந்து அங்கு செல்லவுமே தன்னுடைய மூளை சிறிதும் வேலை செய்யவில்லை என்று அவன் எண்ணினான். ச்சே, இப்படியா கொஞ்சம் கூட யோசிக்காம வருவேன் என்று நொந்தபடி அந்த தளத்திற்கு பொறுப்பாக இருக்கும் ஒரு பெண்மணியை அழைத்து ஏதோ விவரம் கேட்பவன் போல பேசிவிட்டு சென்று விட்டான். முதலாளியே தன்னை தேடி வந்து பேசவும் அப்பெண்ணுக்கு முகம் எல்லாம் மகிழ்ச்சி தாண்டவமாடியது. ஆதித்யன் தன் இருக்கையில் கண்கள் மூடி சாய்ந்து அமர்ந்து இருந்தான். அவன் மனமோ சிறிதும் அமைதி இல்லாமல் தவித்தது. என்ன ஆதினி, ஒரு பொண்ணு கிட்ட பேச இவ்ளோ தயக்கமா? அதுவும் இப்போ அவ உன் இடத்துல இருக்கா என்று அவனின் மனமே அவனிடம் கேள்வி எழுப்பியது. ஆமா, அவ என் இடத்துலதான் இருக்கா. ஆனா பிரச்சனையே இப்போ அதுதான். கடைக்கு வந்த ஒரு பொண்ணுக்கிட்ட நான் வழிய போய் பேசினா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஒருவேளை அவ வேற ஹார்டா பிஹேவ் பண்ணிட்டா என்று அவனின் இன்னொரு மனம் பதில் கூறியது. ஆமாமா, இப்படியே இரு, உன்னால் அவ யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது என்று மற்றொரு மனம் எக்காலம் இட்டது. ஏன் தெரியாது? அவ பேரு வாசுகி என்று கூறும் பொழுதே பெயரை தவிர அவளை பற்றி வேறு எதுவும் தெரியாது என்பது இப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது. நீ எல்லாம் பெரிய பிசினஸ்மேன், கண்ணு மிக்கிற நேரத்துல பல டீலிங் முடிக்கிறவன்னு வெளியே சொல்லிக்காத. மனசுக்கு பிடிச்ச பொண்ணை பத்தி ஒண்ணுமே தெரியல என்று தன் தலையில் தானே அடித்து கொண்டான். எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறது என்று யோசிக்கும் பொழுதே அவன் மனதில் ஒரு திட்டம் தோன்றி மின்னல் அடித்தது. எஸ், இதுதான் சரி. காதல்னு வந்துட்டா நேரா நம்மளே களத்துல குதிக்கணும். யார நம்பியும் இதுல பயனில்ல. டே ஆதி, வெற்றியோட திரும்பி வா என்று அவனுக்கு அவனே கூறிக்கொண்டு வெளியே கிளம்பி வந்தான். அவனது நல்ல நேரமோ என்னவோ, வாசுகியும் அதே சமயத்தில் தன் ஸ்கூட்டியை கிளப்பிக்கொண்டு இருந்தாள். ஒன்றும் தெரியாதவன் போல ஆதியும் தன் காரில் ஏறி அமர்ந்து கொண்டான். அவள் வண்டியை கிளப்புவதற்கு காத்து இருந்தான். இவ பின்னாடியே போய் வீடு எங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் என்று கூறிக்கொண்டவனுக்கு தெரியவில்லை, அன்று வாசுகியின் வீட்டை கண்டுபிடிப்பதற்குள் அவனுக்கு தாவு கலண்டுவிடும் என்று. தன் காதல் தந்த உற்சாகத்தில் ஆதி ஒன்றை அறியவில்லை, தன்னை தவிர வேறு ஒரு வண்டியும் வாசுகியை தொடர்ந்து செல்கிறது என்று. அந்த வண்டியில் வந்தவனுக்கும் தன் காரியமே முக்கியமாய்ப்பட்டதால் ஆதித்யனின் காரை கவனிக்க தவறிவிட்டான். ஆனால் இந்த இரண்டையும் அறியாத வாசுகியோ தன் விடுமுறை நாளை நன்றாக கழித்தாள் ஊர் சுற்றுவதில். ஆதித்யன், என்னடா இது, கடையிலிருந்து நேரா வீட்டுக்கு போவான்னு பார்த்தா இவன் நமக்கு ஊரை சுத்தி காட்டாம விடமாட்டா போலையே. நல்ல வேளை, இன்னைக்கு எந்த மீட்டிங்கும் இல்லை என்று கூறிக்கொண்டான். ஆதித்யனின் கடைக்கு வருவதற்கு முன்பே மித்ரா தன் தந்தை கூறிய வேலையை முடித்து விட்டாள். அதன் பிறகு சென்றது ஒரு நூலகத்திற்கு. உள்ளே சென்றவள் 1 மணி நேரமாகியும் வெளியே வரவில்லை. ஓ, புக்ஸ் படிக்கிற பழக்கம் எல்லாம் இருக்கா என் வாசுகிக்கு? ஆனா ஏன் இவ்வளோ தூரம் வந்தா என்று யோசித்தவன், சரி, நம்மளும் இங்க ஒரு கார்டு வாங்கி வைப்போம், எதுக்கும் யூஸ் ஆகும் என்று கூறி உள்ளே சென்றான். அங்கு பணியில் இருந்தவரிடம் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அண்ணா என்ற குரல் கேட்டு அலறி பதறி திரும்பினான். பின்னால் நின்று இருந்தது பாண்டியன் தான், தன் நண்பர்களோடு. என்ன அண்ணா இங்க, என்ன பண்றீங்க என்று பாண்டியன் கேட்கும் பொழுதே, இந்தாங்க சார், நீங்க கேட்ட கார் என்று வந்து கொடுத்து விட்டு போனார் அங்கு வேலையில் இருப்பவர். பாண்டியன் தன் நண்பனிடம், நீ போடா மச்சி, எங்க அண்ணன் வந்துட்டாங்கல்ல, சோ நான் அவங்க கூட போய்க்கிறேன் என்று கூறிவிட்டு கையசைத்து விடை கொடுத்த பின்னர், என்ன காடுனா இது என்று வினவினான். ஆதி சமாளிக்கும் விதமாக, என்னடா நீ, ஆமா முதல்ல சொல்லு, நீ என்ன பண்ணற இங்க என்று கேள்வி எழுப்பினான். இது என்ன கேள்வி என்பது போல அவனை பார்த்த பாண்டியன், என் காலேஜ் இங்க இருந்து நடந்து போகிற தூரம்தான், இப்ப கிளாஸ் இல்லைன்னா அதான் கொஞ்சம் ரெஃபர் பண்ண இங்க வந்தோம். அது சரி, நீங்க என்ன பண்றீங்க இங்க என்று பதிலுக்கு வினவினான். ஆதித்யன் பதில் கூறுவதற்கு முன் அங்கே வேலை செய்யும் இன்னொருவர், சார், இந்த மெம்பர்ஷிப் ஃபார்ம்ல ஒரு சைன் பண்ணுங்க போதும் என்று கூறவும், இவர் வேற நேரம் காலம் தெரியாம என்று எண்ணியபடி கையெழுத்து இட்டான் ஆதி. மெம்பர்ஷிப்பா, என்ன அண்ணா இது என்று திகைத்து கேட்டான் பாண்டியன். ஐயோ, இருந்திருந்து இந்த பாண்டியன் கிட்டையா மாட்டணும், வருத்தி எடுப்பானே என்று தன் விதியை நொந்தபடி, சும்மாந்தாண்டா, இந்த பக்கம் வந்தேன், சரி அப்படியே இங்க ஒரு கார்டு வாங்கலாம்னு என்று கூறும் பொழுதே வாசுகி கிளம்பி வெளியே செல்வது தெரிந்தது. ஐயோ, கிளம்பி போறாளே என்று மனதிற்குள் குமரினான் ஆதி. தன் அண்ணனின் பார்வையை தொடர்ந்து பார்த்த பாண்டியன் அங்கே ஒரு இளம்பெண் செல்வதைக் கண்டு திகைத்து நின்றான். மனதிற்குள் சிங்கம் சிக்கிடுச்சு என்று கூறிக்கொண்டான். ஆஹா அண்ணா, இப்படி போகுதா கதை என்று எண்ணியவன், என்ன அண்ணா,
ஏதோ அவசரமான வேலை இருந்தா போங்க என்றான் நக்கலாக. அவனது நக்கல் பேச்சே ஆதித்யனுக்கு தம்பி கண்டு கொண்டான் என்று தோன்றியது. ஹி, அவசரம் எல்லாம் ஒண்ணுமில்லடா பாண்டியா, சும்மாதான் அப்படியே ஒரு ரவுண்டு போகலாம்னு என்று வார்த்தைக்கு வார்த்தை திகைத்து திக்கி திணறி பேசும் தன் அண்ணன் முற்றிலும் புதியவனாய் தெரிந்தான் பாண்டியனுக்கு. ஒரு வார்த்தையில் ஒரு பார்வையில மற்றவங்களை திணறடிக்கும் என் அண்ணன் இப்போ என்னைய சமாளிக்க திணறிக்கிட்டு இருக்கான் என்று எண்ணியவனுக்கு சிரிப்பே வந்தது. ரவுண்டு தானே அண்ணா, சரி நானும் வரேன் என்று கூறி கிளம்பியவனை தடுக்கவும் வழி தெரியாமல், வாசுகியை தவறவிட்டால் என்ன செய்வது என்று புரியாமல் பேந்த பேந்த விழித்தான் ஆதி. அவனது முகத்தை பார்த்தே அவன் மனதை கண்டு கொண்டான் இளையவன். அண்ணா, சுத்த வேஸ் நீங்க எனவும், என்னடா இவன் இப்படி திடீர்னு சொல்றான் திகைத்து விழித்தான் ஆதி. என்ன அப்படி பாக்குறீங்க? உண்மையதான் சொல்றேன், பின்ன இது என்ன இடம் என்று கேட்டான் பாண்டியன். இம்முறை அவனை முறைத்தான் ஆதி. பின்ன என்ன அண்ணா, இங்கேயே அட்ரஸ் கிடைக்கும், அதை விட்டு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்று கூறவும், என்னடா சொல்ற, தலையும் இல்லாம காலும் இல்லாம என்று சலித்தான் ஆதி. ஓகே ஓகே, அந்த ஸ்கூட்டியை ஃபாலோ பண்ணி தானே நம்ம இன்னோவா வந்துச்சு என்று கேட்கவும் தூக்கி வாரி போட்டது ஆதிக்கு. இருக்காதா பின்ன, தகப்பன் ஸ்தானத்தில் இருப்பவன் அல்லவா, அவனே இப்பொழுது ஒரு பெண் பின்னால் சுற்றி கொண்டு அவள் போகும் இடத்திற்கு எல்லாம் போய்கொண்டு இருந்தால் எப்படி? முன்னேர் எப்படியோ அப்படித்தானே பின்னேறும் இருக்கும். அந்த ஒரு நிமிடத்தில் அவனுக்கு மனதில் கூற முடியாத ஒரு வழி வந்தது. தான் தன் கடமைகளில் இருந்து தவறிவிட்டோம் என்று எண்ணினான். சிறந்த உதாரணமாக இருக்க வேண்டியவன் இப்படி வேலைகள் அனைத்தையும் விட்டு ஊர் சுற்றி கொண்டு இருப்பது அவனுக்கே அவனை எண்ணினால் எரிச்சலாக இருந்தது. அத்தனை நேரம் அவனுள் இருந்த ஒரு இனிமையான படபடப்பு, ஒரு பரபரப்பு, இன்னதென்று விளக்கி கூற முடியாத ஒரு துடிதுடிப்பு அப்படியே கொதிக்கும் பாலில் நீர் தெளித்தது போல அடங்கியது. தன் கடமைக்கும் பொறுப்பிற்கும் முன்னால காதல் இருந்த இடம் காணாமல் போனது ஆதித்யனுக்கு. அவன் மனமே அவனை குற்றவாளி என்று கூறுவது போல இருந்தது. அவனது ஒவ்வொரு முக மாறுதலையும் பாண்டியன் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். என்ன இது, அண்ணன் முகம் இப்படி மாறுது, நான் தப்பா எதுவும் பேசிடலையே என்று யோசித்தவன் அண்ணா என்றான். ஹா, என்னடா பாண்டியா என்றான் ஆதி சுவாதீனமே இல்லாமல். என்னண்ணா ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, வா வீட்டுக்கு போகலாம் என்று கூறவும் இம்முறை திகைப்பது பாண்டியனின் முறையானது. அண்ணா என்ன, நீங்க நம்ம அந்த ஸ்கூட்டி என்று என்ன கூறுவது என்று தெரியாமல் திக்கினான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வா நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று இறுகிய முகத்துடன் கூறிய ஆதியை பார்த்து பாண்டியன் மனதில் இங்க எதுவும் பேசக்கூடாது என்று எண்ணிக்கொண்டு தன் அண்ணனோடு கிளம்பி சென்றான். சிறிது நாட்களாகவே ஆதியின் முகத்தில் இருக்கும் உற்சாகம் அவனது தம்பிகளின் கண்களிலும் கருத்திலும் பதிந்துதான் இருந்தது. சோழன் கூட பாண்டியனிடம், அண்ணன் முகம் இப்பதாண்டா பழைய மாதிரி இருக்கு, என்னவோ நம்ம வீட்டுல ஒரு நல்லது நடக்கப் போகுதுன்னு நினைக்கிறேன் என்று அடிக்கடி கூற ஆரம்பித்தான். ஆதித்யனின் அந்த நல்ல செய்திக்காக அவனது இளையவர்கள் மூவரும் ஒவ்வொரு நாளும் காத்தே இருந்தனர். ஆனால் இன்றோ ஆதி துள்ளலோடு வாசுகியை தொடர்ந்து நூலகத்துக்கு வந்ததைக் கண்ட பாண்டியனின் மனதில் சோழன் கூறியது எல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கப் போகிறது என்ற மகிழ்ச்சியே இருந்தது. ஆனால் நொடியில் மாறிவிட்ட ஆதியின் முகத்தை பார்த்து குழம்பி போனான். வீட்டிற்கு செல்லும் வரை இருவரும் பேசவில்லை. காரில் மௌனமே ஆட்சி புரிந்தது. பாண்டியனும் ஆதியும் ஒன்றாக, அதுவும் இறுகிய முகத்துடன் வீட்டிற்குள் நுழைவதைக் கண்ட சோழனும் சேரனும் கேள்வியாய் பார்த்தனர். ஆனால் ஆதியோ யாரையும் பார்க்காமல் தன்னறைக்கு சென்று கதவை சாத்திக் கொண்டான். பாண்டியனோ கைகளை பிசைந்து கொண்டு தன் மற்ற சகோதரர்களிடம் வந்து நின்றான். சோழா, என்னடா, என்ன பண்ணி தொலைச்ச? அண்ணன் முகமே சரியில்லை. ஆமா, நீ எங்க அண்ணன் கூட ஜாயிண்ட் அடிச்ச என்று தன் கேள்விகளை ஆரம்பித்தான். நான் எதுவும் பண்ணலடா, எல்லாம் அண்ணன்தான் என்று கூற ஆரம்பித்து அனைத்தையும் ஒன்றுவிடாமல் கூறினான். அவன் கூறுவதை முதலில் மகிழ்ச்சியாக கேட்க ஆரம்பித்த இருவரும் பின் கடைசியில் பாண்டியன் கூறியதை கேட்டு கவலை அடைந்தனர். ஆனால் இதையெல்லாம் அறியாத ஆதித்யன் தன் அறையில் கட்டிலில் சாய்ந்து அமர்ந்து இருந்தான். எதற்கும் கலங்காதவன் இன்று செய்வதறியாது ஏன் தன் தம்பிகளையே பார்த்து பேசக்கூட முடியாமல் தவித்துக் கொண்டு இருந்தான். அவன் மனதில் காதல் மொட்டுவிட்டு மலரத் தொடங்கி நாட்கள் பல ஆகிவிட்டன. இன்னமும் காதலில் நறுமணம் அவனது மனதை நிறைத்து கொண்டுதான் இருந்தது. வாசுகி இந்த பெயரைத் தவிர அவளை பற்றி ஒன்றும் தெரியாது. ஏன், அவள் யாரென்றே தெரியாது. ஆனாலும் அவள்தான் தன் சரிபாதி என்ற முடிவிற்கு என்றோ வந்துவிட்டான் ஆதி. ஆனால் இன்று ஏனோ தன் மனம் மிகவும் தவறு செய்துவிட்டது போல உணர்ந்தது. தம்பிகளின் வாழ்க்கை அவன் கண்கள் முன்னால் நின்று கேள்வி எழுப்பியது. நான் பாட்டுக்கு காதல் கல்யாணம்னு சுத்திக்கிட்டு இருந்தா அப்புறம் இந்த குடும்பம், என் தம்பிங்க, இதையெல்லாம் யார் பார்த்துப்பா
என்ற கேள்வியே அவனை போட்டு வாட்டி எடுத்தது. நோனோ, நான் அவங்களையெல்லாம் ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு தான் என்னைய பத்தி யோசிக்கணும் என்று எண்ணும் பொழுதே அவனின் இன்னொரு மனம் அதுவரைக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணமாக இருக்கணுமே என்று கேள்வி எழுப்பியது. செய்வதறியாது சிலையென அமர்ந்து இருந்தான். காதலா கடமையா அவன் மனம் குழம்பி தவித்தது. அண்ணா, நீங்க பண்ணறது கொஞ்சம் கூட சரியில்லை என்று தன் முன் கைகளை கட்டிக்கொண்டு இறுகிய முகத்துடன் பேசும் சோழனை வழி நிறைந்த முகத்துடன் பார்த்தபடி இருந்தான் ஆதித்யன். நான் என்ன தப்பா பண்ணிட்டேன் என்பது போல இருந்தது அவன் பார்வை. அவன் மனமோ கூற முடியாத வேதனையை அனுபவித்து தன் காதலை விட கடமையும் பொறுப்பும் குடும்பமும் தான் முக்கியம் என்று எப்பொழுது முடிவு எடுத்தானோ அன்றிலிருந்தே அப்படித்தான் இருக்கிறான். எதிலும் பற்றில்லை. இயந்திரம் போல எதையோ உண்டான், எதையோ செய்தான் என்ற பெயரில் அல்லாடிக் கொண்டு இருந்தான். என்ன அண்ணா, இப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு சரியா வர்றதில்ல, சரியா சாப்பிட்றதில்ல, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அண்ணா என்று சோழா அதட்டவும் அதிர்ந்து பார்த்தான் ஆதி. தன் முன்னால் குரல் உயர்த்தி பேசக்கூட தயங்கும் சோழன் இன்று அவனையே கேள்வி கேட்கிறான் என்று. அண்ணா, உங்களுக்கு எப்படி எங்க மேல பாசம் இருக்கோ அதே பாசம் எங்களுக்கும் உங்க மேல இருக்கு. சோ நாங்களும் கேள்வியெல்லாம் கேட்போம் என்று கூறியபடி அருகில் அமர்ந்தான் பாண்டியன். சேரன் சிறுவன் என்பதால் எதுவும் பேசாமல் அமைதியாய் இருந்தான். அவனை கண்ட ஆதி, நீயே சும்மா இருக்க, நீயும் ஏதாவது பேசு என்பது போல பார்த்தான். நான் சொல்ல வேண்டியதையும் இவங்களே சொல்லுவாங்க என்று கெத்து காட்டினான் சேரன். பதில் பேசுங்கண்ணா, ஏன் இப்படி இருக்கீங்க? உங்க முகமே சரியில்லை. நாங்க எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட தானே சொல்றோம், அப்புறம் ஏன் நீங்க மட்டும் எங்களை விளக்கி வச்சு பார்க்குறீங்க என்று சேரன் கேட்கவும், டேய் சோழா, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க 3 பேரும் தாண்டா முக்கியம் என்றான் உறுதியான குரலில். அது சரிதான், ஆனா அத நீங்க முழு மனசோட சொல்றது மாதிரி எங்களுக்கு தெரியலையே என்று அங்கலாய்த்தான் இளையவன். என்னடா இப்படி பேசுறீங்க? எனக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, அதான் உங்க கூட எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியல என்று கூசாமல் போய் கூறினான் மூத்தவன். பாண்டியன் பொறுத்து பொறுத்து பார்த்தவன், டேய் சோழா, இது வேலைக்காகாது. நானும் சேரனும் ஏதாவது ஹாஸ்டல் போறோம், நீ ஏதோ மேன்ஷன்ல போய் இருந்துக்கோ என்று கூறவும் ஆதி இம்முறை பலமாக அதிர்ந்தான். டேய், என்னடா பேசுறீங்க? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்று அரட்டவும், எதுவும் நடக்கலையே, அதான் இப்படி என்று நக்கல் அடித்தான் பாண்டியன். அவன் பேச்சு பாதி புரிந்தும் புரியாமலும் இருந்தது. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்த சேரன், அடடா, நேரா விஷயத்துக்கு வரமாட்டீங்க போல. அண்ணா, எங்களுக்கு அண்ணி வேண்டும், அதனால நீங்க ஒரு கல்யாணம் செய்யணும். வெரி சிம்பிள். இதை சொல்ல இந்த 2 தடியனுங்களும் பக்கம் பக்கமா வசனம் பேசிட்டு இருக்காங்க என்று பட்டென்று பேசி முடித்தான். என்ன கல்யாணமா என்று ஆதி ஆச்சரியமாய் கேட்கவும் மூவரும் ஆமாம் என்பது போல தலையை ஆட்டினர். அப்பொழுதுதான் ஆதிக்கு முழுவதும் விஷயம் புரிந்தது. இந்த பாண்டியன் அனைத்தையும் போட்டு உடைத்து விட்டான் என்று. திரும்பி பாண்டியனை பார்த்தான். அவனோ தன் பற்கள் அனைத்தும் தெரியும்படி சிரித்து வைத்தான். அவனை என்னென்ன பாக்குறீங்க? எங்க லைஃப் எப்படி உங்க பொறுப்போ அதே மாதிரி உங்க லைஃபும் எங்க பொறுப்பு. அதனால நீங்க கல்யாணம் பண்ணணும், அதுவும் வாசுகிய என்று சோழன் உறுதியாய் கூறவும் தலையில் கை வைத்தே அமர்ந்து விட்டான் ஆதி. இப்போ கல்யாணத்துக்கு என்ன அவசரம் என்று ஆதி ஒரு மலைப்பான குரலில் கேட்கவும், அவசரம் இல்லைன்னா அவசியம். இந்த வீட்டுக்கும் ஒரு மருமக வரணும், எங்களுக்கு அண்ணி வரணும் என்று உறுதியாய் மூவரும் கூறவும் ஆதியோ, டேய் புரியாம பேசாதீங்கடா, நீங்க நினைக்கிறது மாதிரியெல்லாம் இது அவ்வளோ ஈஸி இல்லை, எனக்கு இப்போ இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை என்று மறுத்து விட்டான். இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற லைப்ரரியில கார்டு போட்டீங்களா அண்ணா என்று அப்பாவியாய் சோழன் கேட்கவும் மறுபடியும் ஆதியின் முகம் பாண்டியனை பார்த்து முறைத்தது. என்ன அண்ணா, நோ முறைப்பு, எனக்கு தெரியும்னா நீங்க கண்டிப்பா எங்களை மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த முடிவு எடுத்திருப்பீங்கன்னு, அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அனைவருக்கும் அனைத்தும் தெரிந்துவிட்டது என்று தெரிந்த பின் ஆதித்தினால் மேலும் சமாளிக்க முடியாமல் போனது. டேய், அதுக்கில்லடா, போதும்னா, அதுக்கில்ல இதுக்கில்லன்னு, இப்போ நாங்க சொல்லும்போது கல்யாணம் பண்ணா உங்களுக்கு நல்லது. இல்லாட்டி நிச்சயமா நாங்க 3 பேரும் நீங்க சொல்ற பொண்ணை கல்யாணம் செய்ய மாட்டோம். எப்படி வசதி என்று பாண்டியன் மிரட்டினான். அவன் கூறுவதை கேட்டு ஒரு பக்கம் சிரிப்பு வந்தாலும் மறுபுறம் மனம் இவர்கள் செய்தாலும் செய்வர் என்றே கூறியது. ஆனாலும் எதையும் வெளிக்காட்டாமல், நீங்க நினைக்கிறது போல கல்யாணம் ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லடா என்று கூற வரும்போதே, அண்ணா, இப்போ நாங்க கேட்கறது உங்களோட சம்மதத்தை, சரின்னு மட்டும்தான் சொல்லணும் என்று சேரன் கூறவும் ஆதித்யனுக்கு தன் நிலையை எண்ணி சிரிப்புதான் வந்தது. பெரிய பெரிய ஆட்கள் கூட தன் முன்பு நின்று பேச பயப்படும் காலத்தில்
தன் தம்பிகள் முன்னால் பதில் பேச முடியாமல் தவித்து கொண்டு இருப்பதைக் காண அவனுக்கே புதுமையாய் இருந்தது. இப்ப என்னைய என்னதாண்டா பண்ண சொல்றீங்க என்று சலிப்பை கொட்டினான் ஆதித்யன். ரொம்ப சிம்பிள் அண்ணா, நீங்க வாசுகியை கல்யாணம் செய்ய சம்மதம் சொல்லணும், அவ்வளோதான் என்று கூறினர் மூவரும். டேய், இதுல நான் சரி சொல்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அவங்க வீட்டுல சரி சொல்லணும், அதை விட அந்த பொண்ணு சரி சொல்லணும். உங்க அவசரத்துக்கு இதெல்லாம் நடக்குமாடா என்று தம்பிகளுக்கு புரிய வைத்து விடும் வேகத்தில் பேசினான். எல்லாம் நடக்கும். அவனவன் லவ் பண்ற பொண்ணுக்காக என்னென்ன பண்ணிட்டு இருக்கான், நீங்க என்னடானா இப்படி இருக்கீங்க என்று பாண்டியன் கூறவும் மற்ற மூவரும் அவனை ஒரு சந்தேக பார்வை பார்த்தனர். அவர்களின் பார்வையை உணர்ந்த பாண்டியன், ஹே, இப்போ என்ன எல்லாரும் என் பக்கம் திரும்புது? நான் ஜஸ்ட் உலகத்துல நடக்கிறத தான் சொன்னேன். சரி சரி, அண்ணன் சரி சொல்லியாச்சு, இனிமே ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் என்று வேகமாக மழுப்பினான். நான் எங்கடா சரி சொன்னேன் என்று ஆதி கேள்வி எழுப்பவும், அதெல்லாம் அப்படித்தான், உங்களுக்கு சரி சொல்றதை தவிர வேற சாய்ஸ் இல்லை. புரியாம பேசிட்டு இருக்கீங்கடா எல்லாம், நானும் அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்று அலுப்பாய் கூறினான் ஆதி. இப்படி இவர்கள் அண்ணன் தம்பி நால்வரும் ஆதித்யனின் காதலை பற்றி பேசிக்கொண்டு இருக்க விதி அவர்கள் பேசுவதையெல்லாம் நன்றாய் காதை தீட்டி கேட்டுவிட்டு வழக்கம் போல தன் வில்லத்தனமான சிரிப்பை உதிர்த்தது. வாசுகிக்கு தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது எல்லாம் தெரியவில்லை. அவள் தெரிந்து கொள்ள விரும்பவும் இல்லை. எப்பொழுதும் போல காலையில் எழுந்து தன் அன்னையுடன் சண்டை போட்டு அவரை வம்பிழுத்தபடி வேலைக்கு செல்வதும், மாலை வீடு வருவதும், மீண்டும் தன் சேட்டைகளை தொடர்வதும், தந்தையுடன் பொழுதை போக்குவதும், தன் அண்ணனுடன் கணினியில் பேசுவதும் தன் நாட்களை கழித்தாள். தன்னை சுற்றி விதி ஒரு பக்கம் கரிய மேகங்களை பரப்பிக்கொண்டு தன்னை அதற்குள் இழுக்க வருகிறது என்று அறியாமல் ஒவ்வொரு நொடியையும் எப்பொழுதும் போல துள்ளலுடன் போக்கிக் கொண்டு இருந்தாள். கதை தொடரும். நாளை பார்க்கலாமா?